தீர்மானத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தவக அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டாஸ்மாக் கடைகள், மது ஒழிப்பு போன்ற ஒரு நல்ல செய்திகளை இந்த அரசு நியமித்ததற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய அரசு வர வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லா இடத்திற்கும் வேலை செய்தாலும் ஆட்சி பீடத்தில் இருந்த தவக அரசை நாங்கள் வாழ்த்துகிற நோக்கம், மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம். அந்த எதிர்பார்ப்பிற்கு நோக்கில் தவக அரசு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய அரசு நல்லபடியாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். அதை பிரதிபலிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்ற காலகட்டத்தினால் மது ஒழிப்பு மற்றும் மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் இப்பேற்பட்ட நிலைகளை எல்லாம் அவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆணவ படுகொலை தமிழ்நாட்டிலே அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல கொலைகள், கற்பழிப்பு சம்பவங்கள், கஞ்சா போன்றவைகளெல்லாம் இந்த அரசு வந்து கூட இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அரசு வந்து 1 மாத காலம் ஆகியும் காவல்துறை அவர்கள் இதை கட்டுப்படுத்தவில்லை என்பதை காட்டுகிறது. முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அவர்கள் இந்த மாதிரி இழிநிலைகள் தமிழகத்திலே வரக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழக முன்னேற்ற கழகம் அவர்களை வலியுறுத்துகிறது. இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்திய அரசு அவர்களோடு நல்ல நட்புணர்வோடு கூட்டணி அமைத்தோம். இன்றிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்ற செய்தியை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நட்பு தொடர்பே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை என்ற செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேவைகள், சேவைகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதிலே பணி சிறக்க நாங்கள் செயல்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். எங்க நோக்கம் இப்ப வெளியேறமே தவிர அந்த காலகட்டம், தேர்தல் காலகட்டத்தில் யாரோடு இணைய வேண்டும், யாரோடு பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து உங்களிடத்தில் தெரியப்படுத்துவோம். வேற காரணம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் என்பதே சந்தர்ப்ப கூட்டம் தானே. கூட்டணி நிரந்தரமான கூட்டணி கிடையாது இல்லையா. நாங்க இப்ப என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில போறோம், அவ்வளவுதான். நட்பு தொடரும், நட்பு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் அமைக்கப்படுவது ஒன்றுதான். அந்த தேர்தல் காலகட்டம் முடிஞ்சிட்டு வெளியில போயிட்டோம், அவ்வளவுதான். இப்பதான் நான் ரிலீஸ் பண்றேன், சொல்லல, இப்பதான் சொல்றேன், பத்திரிகை செய்தி மூலமா சொல்றேன்.